வணக்கம் நேயர்களே, ராஜயோகம் டிவி நேயர்கள் எல்லாருக்கும் மிகப்பெரிய வணக்கம். நான் உங்க பிரீத்தி சுரேஷ். நம்ம ராஜயோகம் டிவியில் தினம் தினம் புது புது ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டு வரோம். அந்த வரிசையில் இன்னைக்கும் ஒரு தகவல் தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த தகவல் சொல்கிறதுக்காக நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான, ரொம்ப பிடித்த ராஜயோகம் புகழ் டாக்டர் கே ராம் சார் அவர்கள் நமக்காக காத்துட்ருக்காரு. அவரை நிகழ்ச்சிக்குள்ளே வரவேற்றுடலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாருமே சோஷியல் மீடியா பார்த்து ரொம்ப பாதித்த ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறேன். இந்த பெற்றோர்களை பிள்ளைகள் கவனிக்காதது. நிறைய ரீல்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். வட மாநிலங்களாகட்டும் சரி, நம்ம ஊராகட்டும் சரி, தாய் தகப்பனை பார்த்துக்காத குழந்தைகள் எடுத்துகிட்டு போய் ஆசிரமத்தில், முதியோர் இல்லத்தில் சேர்த்துடுறாங்க. அவங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் பிற்காலத்தில் வர வாய்ப்பு இருக்குது? பொதுவாகவே பெத்தவங்களாக இருந்தால் கூட, பெரியவங்களாக இருந்தால் கூட, அவங்களை கடைசி வரைக்கும் கண் கலங்காமல் காப்பாற்றணும் அல்லது கவலைப்படாமல் காப்பாற்றணுங்கிற விதியை பிரபஞ்சம் நமக்கு சொல்லி வச்சுருக்குது. பெத்தவங்க அப்படிங்கிறதுக்கு மேலே மற்றவங்களாக இருந்தால் கூட நமக்கு ஏதாவது ஒரு காலத்தில், ஏதாவது ஒரு நேரத்தில், ஏதாவது ஒரு உதவி செஞ்சுருப்பாங்க. அந்த உதவியை மறக்காமல் அவர்களுக்கு ஏதாவது ஒரு உபகாரம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பை நம்ம ஏற்படுத்திக்கணும். அந்த மாதிரியான மனப்பான்மையை நம்ம வளர்த்துக்கணும் அப்படிங்கிறது யதார்த்தமான விஷயம். சின்ன வயசுலேயே பார்த்திங்க அப்படின்னா கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கூட போட்டி இருக்குது அப்படிங்கிறத உண்மை. அதாவது தன்னுடைய பிள்ளை, தன்னுடைய பையன்தான் முதல் மார்க் வாங்கணும், முதல் மதிப்பெண் வாங்கணும் அல்லது அதிக மதிப்பெண் வாங்கணுங்கிற ஆசை பெற்றவர்களுக்கு அதிகமாக வந்துட்டுருக்குது அப்படிங்கிறது உண்மை. என்னதான் முதல் மதிப்பெண் அப்படிங்கிறது சந்தோஷமான விஷயமா இருந்தால் கூட அதற்கு மூர்க்கத்தனமாக போட்டி போடக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது யதார்த்தம் இல்லை, ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல அப்படிங்கிறது இயல்பான விஷயமா வந்துட்டுருக்குது அப்படிங்கிறத உண்மை. அதாவது அவங்கவுங்க திறமையை பொதுவாக ஒரு மதிப்பெண்ணை வச்சுக்கிட்டு அந்த மதிப்பெண் மூலமாக ஒரு மாணவனுடைய திறமையை மதிப்பிடக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது அளவு பண்ண முடியாது அப்படிங்கிறத உண்மை. அவருடைய தனி திறமையை போற்றுதலுக்கு உண்டான, அவருக்கு எந்த மாதிரியான வகையில் திறமை இருந்துகிட்டு இருக்குதோ அந்த திறமையை கூர்படுத்தக்கூடிய அமைப்பைத்தான் கல்வி முறையாக இருந்துகிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு வகையான உண்மை. இந்த மாதிரி இருக்கும் பொழுது சின்ன வயசுலேயே, அதாவது ஒரு குழந்தை பிறக்கும் பொழுதே அழுது கொண்டே பிறக்கிற இந்த உலகத்தில் வாழுகிற வாழ்க்கையாவது சிரித்து கொண்டு சுகமாக வாழ முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் சிரிச்சுக்கிட்டு வாழ்கிறோமோ இல்லையோ, நம்மளை பார்த்து நிறைய பேர் சிரிக்கிற மாதிரியான வாழ்வு தான் நிறைய பேருக்கு அமைதும் அப்படிங்கிறது ஒரு யதார்த்தமான அமைப்பாக இருந்துகிட்டு இருக்குது. இந்த மாதிரியான காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மனுஷாளுக்கும் பார்த்திங்கன்னா என்ன ஒரு கஷ்டமாக இருந்தாலும், என்ன ஒரு பிரச்சனையாக இருந்தாலும், என்ன ஒரு கவலையாக இருந்தாலும் பணம் அப்படிங்கிற விஷயம் இருந்ததுனாலே போதும் எல்லா விஷயங்களையும் தற்காத்துக்க முடியும், தப்பிச்சு வர முடியுங்கிற எண்ணம் எல்லா மனுஷாளுக்கும் இருந்துகிட்டு இருக்குது. அந்த பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை சம்பாதிக்கிறதுக்காக இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா, அந்த காலத்தை பொறுத்தளவுக்கு குடும்பத்தில் ஒருவர் உத்தியோகமோ அல்லது தொழிலோ அல்லது வியாபாரமோ செய்து அதன் மூலமாக பண வருமானத்தை ஈட்டி மொத்த குடும்பத்தை கட்டி காத்தார் அப்படிங்கிறது விதி. ஆனால் இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஆசை அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத விட தேவைகள் அதிகமாக இருக்கிறதுனால பக்கத்து வீட்டில் வாங்கக்கூடிய பொருளுக்கு மேலே நாம் பொருள் வாங்கணும், அவங்க வாங்குகிற வாகனத்துக்கு மேலே நம்ம அதற்கு மேலே ஆடம்பர வாகனம் வாங்கணுங்கிற ஆசை நிறைய பேருக்கு இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒருவர் மட்டுமே சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறத விட குடும்பத்தில் உள்ள அனைவருமே முடிஞ்சளவுக்கு பொருள் ஈட்டக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படிங்கிறத உண்மை. அந்த காலத்தில் அதாவது குடும்பத்தில் தகப்பனார் மட்டுமே வேலைக்கு சென்று, உத்தியோகம் சென்று, வியாபாரம் செய்து தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றங்காட்டித்தான் குடும்ப தலைவர் அப்படிங்கிற அமைப்பு இருந்துகிட்டு இருந்தது. ஆனால் இந்த காலத்தில் ஆணும் பெண்ணும், கணவன் மனைவி இருவருமே காலை முதல் மாலை வரை வேலை செய்ய வேண்டிய, அதாவது காலை முதல் மாலை அப்படிங்கிறத விட எந்த நேரமாக இருந்தாலும் கடுமையான முயற்சி எடுத்து உத்தியோகம் பார்க்கக்கூடிய, தொழில் செய்யக்கூடிய, வியாபாரம் பண்ணக்கூடிய அமைப்பு மிக மிக முக்கியமானதாக இருந்துகிட்டு இருக்குது. இரண்டு பேருமே சேர்ந்தால் கூட திரண்ட செல்வம் சம்பாதிக்க முடியாமல் அரண்டு போய் மிரண்டு போய் வாழ வேண்டிய வாழ்க்கை அனைத்து குடும்பங்கள் இருக்குது அப்படிங்கிறது உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது. இது எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை படிக்குது அப்படின்னு வைங்களே, அந்த படிப்பு செலவு அது 10வது படிக்குது, 12வது படிக்குது அல்லது ஒரு கல்வியில் ஒரு டிகிரி வாங்குது அப்படின்னு வைங்களே, அதற்கு கல்வி செலவு அப்படிங்கிறது அளவானதாக இருந்துகிட்டு இருந்தது, மிதமானதாக இருந்தது. இன்றைக்கி எல்கேஜி அப்படிங்கிற ஆரம்ப கல்விக்கே பார்த்திங்க அப்படின்னா அதாவது லட்சக்கணக்கில் செலவு பண்ண வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறதுனால கணவன் மனைவி இருவருமே தன்னுடைய அன்பு பாசம் அப்படிங்கிறதுக்கு வேலை கடமையை செய்கிறோம் அப்படிங்கிறத விட கடமைக்காக செய்ய வேண்டிய, பெருமைக்காக வாழ வேண்டிய விஷயம் நிறைய குடும்பங்கள் இருந்துகிட்டு இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த கூட்டு குடும்பம் அப்படிங்கிற அமைப்பிலிருந்து விலகி அதாவது தனிப்பட்ட முறையில் சுதந்திரமாக செயல்படக்கூடிய பக்குவத்தை அவங்களே வளர்த்துக்கிறாங்க. அப்படி வளர்ந்து வரும்பொழுது பார்த்திங்கன்னா, அதாவது மருமகள் அப்படிங்கிறது மாமியால் மதிக்கிறோம் அப்படிங்கிறத விட தனிப்பட்ட முறையில் இருந்தோம்னு வைங்களே, தனக்கு தேவையான உத்தியோகத்தையும் பார்க்கலாம், வருமானத்தையும் பார்க்கலாம், தன்னுடைய இஷ்டம் போல் ஒரு சில விஷயங்களை வர
மறையறதுக்கலாங்கிற எண்ணம் வந்துட்டு இருக்குது. இப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரி நிர்பந்தமாக உத்தியோகம் போக வேண்டியது, நிர்பந்தமாக உத்தியோகத்துக்கு மேலே உழைக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறதுனால ஆணும் பெண்ணும் நேரம் இல்லாமல் அந்த காலத்தை பொறுத்தளவுக்கு ஆக்கி சாப்பிட்டு சுட சுட சாப்பிட்ட காலம் ஒரு காலத்தில் இருந்தது. ஆனால் ஃப்ரிட்ஜில் இருக்கிற பொருளை எடுத்து சுட வச்சு சாப்பிட வேண்டிய நிர்பந்தம் இந்த காலத்தில் இருக்குது அப்படிங்கிறது மறுக்க முடியாத இருந்துட்டு இருக்குது. ஆக இவ்வளவு தியாகம் செய்து கூட தன்னுடைய குடும்பத்தை நல்ல இடத்துக்கு கொண்டு வர முடியாமல் தடுமாற்றத்தோடு நிறைய குடும்பம் வந்துட்டு இருக்குது. அப்படி உள்ளவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தனக்கே நேரம் இல்லாத நேரத்தில் தன்னுடைய அம்மா அப்பாவை எப்படி பார்த்துக்க முடியுங்கிற ஒரு எண்ணத்தில் அவங்கள பாதுகாப்பு அப்படிங்கிற பேரில் ஒரு காப்பகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சேர்த்தக்கூடிய விஷயம் இருக்குது அப்படிங்கிறது மறுக்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, பெற்றவர்களுக்கு சொல்லும்போது பிள்ளைகளுக்கு பாதிப்பு இருக்கும், பிள்ளைகளை சொல்லும்போது பெற்றவர்களுக்கு பாதிப்பு இருக்கும். இது எல்லாவற்றுக்கும் மேலே அவங்க எவ்வளவுதான் கல்வி கற்றிருந்தால் கூட இந்த உலகத்தில் ஜீவனம் அப்படிங்கிறது மிகப்பெரிய தடுமாற்றமாக கேள்விக்குறியாக இருந்துகிட்டு இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது காப்பகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பெற்றவங்களை தனிச்சு விடுறோம் அப்படிங்கிறத விட உங்களுடைய வீட்டில் வச்சு பாதுகாக்கக்கூடிய அளவுக்கு வசதி வாய்ப்பு இருந்தது அப்படின்னா செய்யலாம். எது எப்படி இருந்தாலும் அதாவது பெற்றவங்களை கவனிக்காமல் கடைசி காலத்தில் உங்களுடைய காலத்தில் உங்களுடைய கரு உருவாகும் போதே உங்களை ஈபடாமல் எறும்பு படாமல் தூசு படாமல் இந்த உலகத்தில் மிகப்பெரிய தியாகத்தோடு வளர்த்தாங்க இல்லையா? அந்த மாதிரி வளர்த்த அந்த பெற்றவங்களை கடைசி காலத்தில் காப்பாற்றாமல் விடுவது அப்படிங்கிறது கடவுள் கெடுப்பார், நமக்கு கஷ்டம் வரும் அப்படிங்கிறதுக்கு மேலே பொதுவாகவே அதாவது ஒரு மனிதாபமானம் இல்லை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கணும். அதனால் பெற்றவங்க நல்லவங்களாக இருந்தாலும் கெட்டவங்க இருந்தாலும் உங்களுக்கு நல்லவங்க தான். எந்த ஒரு குழந்தையாக இருந்தாலும் உங்கள் பெற்றவங்க ஊருக்கு எப்படி இருந்தாலும் உங்களுக்கு நல்லவராக இருந்துகிட்டு இருப்பாங்க. அந்த நல்லவர்களை அதாவது கருவில் சுமந்து வளர்த்த தாயை தெருவில் விடாமல் பாதுகாக்கக்கூடிய ஒரு அமைப்பை எல்லா மகள் ஏற்படுத்திக்கிறது மிகப்பெரிய சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். எது எப்படி இருந்தாலும் என்னுடைய தாயார், எது எப்படி இருந்தாலும் என்னுடைய அப்பா, தப்பாகவே இருந்தால் கூட அப்பா என்ற விஷயத்திற்கு மிகப்பெரிய ஆதிக்கம் கொடுக்கக்கூடிய அமைப்பு ஒவ்வொரு பெற்ற பிள்ளைகளுக்கு இருக்குது அப்படிங்கிற உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது. அந்த வகையில் நம்ம எவ்வளவு கற்று இருந்தாலும் பெற்றவர்களை காக்கக்கூடிய அமைப்பு எல்லோருமே ஏற்படுத்திக்கிறது மனிதாபிமானமான இயல்பு. எப்படி இருந்தாலும் கடைசி காலத்தில் நம்மளோட பெற்றோர்கள், அதாவது வயதான பெற்றோர்களை நம்ம தான் பார்த்துக்கணும். அவங்கள கைவிட்டா கடவுள்கிட்ட நீங்கள் பதில் சொல்ல வேண்டியது வருங்கிறத ரொம்ப அழகாக தெளிவாக எடுத்து சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. என்ன நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம். ஸோ இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்க உங்களில் பல பேருக்கு உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்க்கணுன்ற ஆசை இருக்கும். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் கீழே டிஸ்பிளேல வர நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் சாரை நேரில் பார்க்கலாம். அந்த நம்பர் அப்பாயின்மெண்ட்டுக்கு மட்டும்தான், அதாவது முன்பதிவு செய்கிறதுக்கு மட்டும்தான் அந்த நம்பரை நீங்கள் பயன்படுத்த முடியும். அது மட்டும் இல்லைங்க, நம்ம ராஜயோகம் டிவியில் பார்த்தீங்கன்னா புத்தம் புது ஆன்மீக தகவல்கள், மாத பலன்கள், தின பலன்கள், பல விஷயங்கள் உடனுக்குடன் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, ஒவ்வொரு நாளும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண், அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என்ன போன்ற விஷயங்கள் தாண்டி ஒவ்வொரு நாளும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்ன போன்ற எல்லா தகவல்களும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் ராஜயோகம் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலுமில்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம், குடும்பமே சுபிட்சம்.